11th standard students எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நீங்க வந்து நியூமரிக்கல்ஸ் தானே மேம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுதான் எங்களுக்கு வராதே. சோ எதுக்கு நாங்க இந்த வீடியோ பார்க்கணும்? அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்களாப்பா? ஒரு குட்டி திங் சொல்லட்டா? லைஃபோட நம்ம பிரைமரி கோல் என்னது? சக்சஸை வந்து அச்சீவ் பண்ணணும். அந்த சக்சஸை வந்து எப்படி அச்சீவ் பண்ணலாம்? நம்ம போடுற ஸ்மால் எஃபர்ட்ஸோட சம்மு தான் சக்சஸ். சோ லைஃபோட சக்சஸே சம்மல தான் இருக்கு. சோ புக்ல இருக்கிற சம்ம வந்து ஸ்கிப் பண்ணலாமா? பண்ணவே கூடாது. குட்டி குட்டி ஐடியாஸ் வச்சு சிம்பிள் லாஜிக் அப்ளை பண்ணிட்டு எப்படி வந்து ஒரு நியூமரிக்கலை வந்து ஈஸியா சால்வ் பண்ணலாம்னு இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். யாரெல்லாம் நியூமரிக்கல் சால்வ் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சக்சஸ்ங்கிறத போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு இந்த வரப்போற குவார்டர்லி எக்ஸாமுக்கு நியூமரிக்கல்ஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கிறது சாப்டர் 6, 7, 8ல. ஓகேவா? சோ இந்த சாப்டர்ல இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தாலே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே போதும் எக்ஸாமுக்கு வர நியூமரிக்கல்ஸ் வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகேவா? சோ நியூமரிக்கல் சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து சாப்டர் 6 ஓட பார்க்கலாம். சோ புக் பேக் கொஸ்டின் நம்பர் 44 என்ன கொடுத்திருக்காங்க? டெம்பரேச்சர் கொடுத்திருக்காங்க, வால்யூம் கொடுத்திருக்காங்க, பிரஷர் கொடுத்திருக்காங்க. அதுலயும் நோட் பண்ணுங்க, இந்த பிரஷர் வந்து இங்க சேஞ்ச் ஆகுதா? இல்ல இங்கேயும் 180m, இங்கேயும் 180m. ஓகேவா? சோ பிரஷர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. சோ 6th சாப்டர்ல நிறைய லாஸ் இருக்கு இல்லையா? பாய்ஸ் லோ, சார்ல்ஸ் லோ, கேலிஸ் லோ சொல்லிட்டு. சோ அதுல வந்து எதுல வந்து பிரஷர் கான்ஸ்டன்டா இருக்கு, டெம்பரேச்சரும் வால்யூமும் சேஞ்ச் ஆகுது? சார்ல்ஸ் லோல. சோ இங்க வந்து என்ன அப்ளை பண்ணணும்? சார்ல்ஸ் லோ. அந்த மாதிரி வந்து क्वेश्चंस சால்வ் பண்ண பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ இங்க வந்து என்ன அப்ளை பண்ணணும்? சார்ல்ஸ் லோ. ஓகேவா? சார்ல்ஸ் லோ தான் அப்ளை பண்ணணும். சார்ல்ஸ் லோல என்னது? V/T is a constant. ஓகேவா? V/T is a constant தான் சார்ல்ஸ் லோல சொல்லியிருக்காங்க. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து T. சோ இங்க வால்யூம் தான் ஃபைனல் வால்யூம் தான் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? V1 T1 is equal to V2 by T2. ஓகேவா? இந்த V2 தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும் ஃபைனல் வால்யூம். ஓகேவா? சோ இதெல்லாம் ஆல்ரெடி क्वेश्चनல இருக்கு. இந்த V1 T1 T2ங்கிறது ஆல்ரெடி क्वेश्चनல இருக்கு. சோ அது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? T1ங்கிறது என்ன? 15 டிகிரி செல்சியஸ். அதை வந்து ஃபர்ஸ்ட் கெல்வின் டெம்பரேச்சருக்கு மாத்தணும். சோ அதுக்கு என்ன பண்ணணும்? பிளஸ் 273. இட் வில் பி ஈக்குவல் டு 288 கெல்வின். ஓகேவா? நெக்ஸ்ட் T2ங்கிறது என்னது? 38 டிகிரி செல்சியஸ். அதையும் பிளஸ் 273 பண்ணி கெல்வின் டெம்பரேச்சர்ல இருக்கும் 311 கெல்வின். ஓகேவா? நெக்ஸ்ட் V1 என்ன கொடுத்திருக்காங்க? 2.58 dm cube. ஓகேவா? 2.58 dm cube. சோ ஆல்ரெடி கொடுத்திருக்கிறது எல்லாமே வந்து எடுத்து எழுதிட்டோம். V2 தான் கண்டுபிடிக்கணும். சோ அதுக்கு ஏத்தபடி ஈக்குவேஷனை வந்து ஒன்ஸ் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். ஓகேவா? சோ V2 is equal to சிம்பிள் ரீஅரேஞ்ச்மென்ட் தான். V2 is equal to V1 by T1 into T2. ஓகேவா? ஆல்ரெடி இதெல்லாம் क्वेश्चनல இருக்கு. அது வந்து substitute பண்ணாலே போதும். we will get the final answer. இது வந்து 2.58 divided by T1 ங்கிறது 288 into T2. T2ங்கிறது என்ன? 311. சோ இத வந்து சால்வ் பண்ணா V2 is equal to என்ன கிடைக்கும்? 2.78 dm cube. ஓகேவா? இதானே क्वेश्चनல கேட்டிருக்காங்க. ஃபைனல் வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகுதா? சேஞ்ச் ஆச்சுன்னா ஃபைனல் வால்யூம் என்னன்னு சொல்லி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கு வந்து சார்ல்ஸ் லோ அப்ளை பண்ணோம். சிம்பிள் கால்குலேஷன்ல will get the final volume. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? assuming ideal gas behavior. ஐடியல் கேஸ் பிஹேவியர்னால என்ன ஈக்குவேஷன் அப்ளை பண்ணோம்? ஐடியல் கேஸ் லோ ஈக்குவேஷன். உங்களுக்கே தெரியும் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்னா என்ன? PV is equal to nRT. ஓகேவா? PV is equal to nRT. இங்க அவங்க ஆல்ரெடி நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்திருக்காங்க, வால்யூம் கொடுத்திருக்காங்க, டெம்பரேச்சரும் கொடுத்திருக்காங்க. என்ன கால்குலேட் பண்ணணும்? பிரஷரை வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? பிரஷரை வந்து கால்குலேட் பண்ணணும். ஆல்ரெடி கொடுத்திருக்கிறது வந்து நம்ம ஒன்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். V is equal to என்ன? 5.43 dm cube. டெம்பரேச்சர் என்ன? டெம்பரேச்சர் வந்து 69.5 டிகிரி செல்சியஸ் கொடுத்திருக்காங்க. அது வந்து பிளஸ் 273 போட்டா 342.5 டிகிரி கெல்வின். ஓகேவா? ஆறுங்கிறது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ 0.0821. ஓகேவா? இங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ்ங்கிறது என்னது? 1.82 மோல்ஸ். ஓகேவா? நம்பர் ஆஃப் மோல்ஸ்ங்கிறது 1.82. இங்க வந்து பிரஷர் தான் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. சோ பிரஷருக்கு ஏத்தபடி ஈக்குவேஷனை ஒன்ஸ் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். ஓகேவா? ஈக்குவேஷனை வந்து ஒரு சிம்பிளா ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதினா P is equal to nRT by V. ஓகேவா? P is equal to nRT by Vங்கிறது கிடைக்கும். சோ ஆல்ரெடி அங்க இருக்கிறத வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே போதும். என்னங்கிறது 1.82, இது வந்து 0.0821. நெக்ஸ்ட் டெம்பரேச்சர்ங்கிறது 342.5 டிகிரி செல்சியஸ், 5 டிகிரி கெல்வின். நெக்ஸ்ட் வந்து வால்யூம் 5.43
dm cube. ஓகேவா? ஸோ இதை வந்து இந்த equation வந்து solve பண்ணா என்ன கிடைக்கும்? pressure is equal to 9.425 atm. ஓகேவா? ஸோ pressure தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஐடியல் கேஸ் பிஹேவியர்னு சொன்னாங்க. ஸோ என்னது ஐடியல் கேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஈஸியா அந்த equation சிம்பிள் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி pressure வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? சிம்பிள் தானே இந்த ரியாக்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஏதாச்சும் கான்ஸ்டன்டா இருக்கா? எதுவுமே கான்ஸ்டன்டா இல்ல. பிரஷரும் கான்ஸ்டன்டா இல்ல, வால்யூமும் கான்ஸ்டன்டா இல்ல, டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்டா இல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு equation என்ன நீங்க படிச்சிருக்கீங்க? இந்த 3 கேஸ் லோஸ் இருக்கு இல்லையா, பாய்ஸ் லோ, சார்ஸ் லோ, கேல் லோ, அதெல்லாம் கம்பைன் பண்ணிட்டு ஒரு கம்பைன்டு கேஸ் ஈக்குவேஷன் இருக்கு இல்ல, அது என்ன? கம்பைன்டு கேஸ் ஈக்குவேஷன், கம்பைன்டு கேஸ் ஈக்குவேஷன் என்னது? PV by T தெரியுமா? PV by T is a constant. அது என்ன? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஏற்றபடி எப்படி வந்து அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுது? ரீஅரேஞ்ச்மெண்ட் இல்லை, அதை வந்து இன் டர்ம்ஸ் P1 V1 அந்த மாதிரி எழுதலாம். எப்படி எழுதலாம்? P1 V1 by T1 is equal to P2 V2 by T2. இந்த 1ங்கிறதெல்லாம் இனிஷியல் டேர்ம்ஸ், 2 சப்ஸ்கிரிப்ட் போட்டிருக்கிறது எல்லாமே ஃபைனல் டேர்ம். ஓகேவா? இங்க வந்து இது P1 என்ன கொடுத்துக்கிறது எல்லாமே எடுத்து எழுதிடலாம். P1 4 atm, T1 T1ங்கிறது என்ன? 6 டிகிரி செல்சியஸ். அது வந்து பிளஸ் 273 போட்டா 279 கெல்வின். ஓகேவா? நெக்ஸ்ட் V1ங்கிறது என்ன? இனிஷியல் வால்யூம் வந்து 1.5 ml. ஓகேவா? 1.5 ml. V2 தான் நமக்கு இந்த கொஸ்டின்ல கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபைனல் வால்யூம் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் P2 என்ன கொடுத்திருக்காங்க? 1 atm. நெக்ஸ்ட் T2 25 டிகிரி செல்சியஸ், அதையும் பிளஸ் 273 போட்டா 298 கெல்வின் கிடைக்கும். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து இந்த V2. ஓகேவா? ஸோ அதுக்கு ஏற்றபடி இக்குவேஷனை ஒன்ஸ் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். V2 is equal to P1 V1 by T1 into இது வந்து நெக்ஸ்ட் சைட் போகும்போது T2 by P2. ஓகேவா? T2 by P2. ஸோ இந்த இக்குவேஷன்ல ஆல்ரெடி என்னெல்லாம் கொடுத்துருக்கு, இதெல்லாம் இந்த டேர்ம்ஸ் எல்லாமே ஆல்ரெடி கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. அதை ஒன்ஸ் எழுதுனா we will get V2. So V2 is equal to என்ன? 4 into 1.5 divided by 279 into 298 divided by 1. So V2ங்கிறது இந்த equation solve பண்ணா you will get V2 is equal to 6.41. ஓகேவா? 6.41. V2 is equal to 6.41. சிம்பிள் கம்பைன்டு கேஸ் equation தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து ஒன்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு we will get the value of V2, that is final volume. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 7 ஓடது பார்த்துடலாம். ஓகேவா? இங்க வந்து எது நீங்க பார்க்கணும்னா என்ன சொல்லியிருக்காங்க? கேஸ் எக்ஸ்பான்ஸ் ரிவர்சிபிளி அண்ட் ஐசோதெர்மலி. இந்த தெர்மோடைனாமிக்ஸ்ல வந்து இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? கொஸ்டின்ல அந்த மாதிரி டேர்ம்ஸ் ஏதாச்சும் இருக்கு, அதுக்கு ஏற்றபடிதான் அதுக்கு என்ன இக்குவேஷன் அப்ளை பண்ணணும்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ்பான்ஸ் ரிவர்சிபிளி அண்ட் ஐசோதெர்மலின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க என்ன இக்குவேஷன் அப்ளை பண்ணணும்னா ஒர்க் இன்வால்வ்ட் இன், ஒர்க் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒர்க் இன்வால்வ்ட் இன் expansion processல நடக்கிற work involved. ஓகேவா? work involved in expansion process. So அதோட equation என்ன? W is equal to minus 2.303 nRT log VF by VI. ஓகேவா? இங்க VFங்கிறது ஃபைனல் வால்யூம், VIங்கிறது இனிஷியல் வால்யூம். ஸோ இதுதான் ஒர்க் டன் இன் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருது கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் வந்து நோட் பண்ணி எழுதிடலாம். என்னங்கிறது என்ன? N வந்து 2 மோல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 2 மோல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. R வந்து நம்மளுக்கே தெரியும் 8.314. டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. பிளஸ் 273 போட்டா we will get 298 கெல்வின். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? V இனிஷியல் என்ன, V ஃபைனல் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். V ஃபைனல் வால்யூம் அப் டு 2 லிட்டர். இது வந்து 500 mlன்னு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து இந்த யூனிட் இங்க வந்து ml இருக்கு, இங்க வந்து லிட்டர்ல இருக்கு. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் லிட்டர்ல கன்வெர்ட் பண்ணும். சோ இது வந்து லிட்டர்ல கன்வெர்ட் பண்ணா 0.5 லிட்டர். ஓகேவா? VIங்கிறது V இனிஷியல்ங்கிறது 0.5 லிட்டர். சோ இந்த இது வந்து ஒன் சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே we will get the work done in a reversible isothermal expansion. ஓகேவா? So W is equal to minus 2.303 into N-ங்கிறது 2, R-ங்கிறது 8.314, next temperature 298 into log
2 by 0.5 ஓகேவா log 2 by 0.5 so இந்த equation வந்து solve பண்ணா we will get minus 6.871 kilojoule ஓகேவா work done will be equal to minus 6.871 kilojoule இந்த equation வந்து solve பண்ணாலே போதும் we will easily get work done in a reversible isothermal expansion process ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு லாஜிக் தான் என்ன கொடுத்திருக்காங்க எக்ஸ்பான்ஷன் கொடுத்திருக்காங்க so work done in an isothermal expansion அந்த equation தான் அட்டெண்ட் பண்ணோம் simple substitution ஓகேவா ஈஸியா வந்து ஆன்சர் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து சோ இங்க என்ன அப்ளை பண்ணனும் என்ன கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க entropy change in a system and surrounding அந்த மாதிரி கேட்டிருக்காங்க சோ இங்க என்ன அப்ளை பண்ணனும்னா second law of thermodynamics in terms of entropy. So, இங்க வந்து entropy தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. So, இங்க என்ன அப்ளை பண்ணனும் second law of thermodynamics in terms of entropy. So, equation என்ன delta S is equal to Q by T. ஓகேவா delta S is equal to Q by T. இங்க வந்து system ஓடதையும் surrounding ஓடதையும் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. So, first என்ன கொடுத்திருக்காங்கன்னு already நம்ம ஐடியல ஓகேவா first என்ன T system அப்படி சப்ஸ்கிரிப்ட் போட்டுடலாம் 77 டிகிரி செல்சியஸ் தான் கொடுத்திருக்காங்க plus 273 போட்டா 350 கெல்வின் ஓகேவா 350 கெல்வின் நெக்ஸ்ட் T சரௌண்டிங்கிறது என்னது 33 டிகிரி செல்சியஸ் plus 273 it will be equal to 306 Kelvin. Next வந்து Q heat flow என்ன 245 joule ஓகேவா 245 joule so இங்க வந்து சிஸ்டத்தோட கண்டுபிடிக்கணும்னா delta S system ஓகேவா இங்க வந்து Q by T system ஓகேவா அதுதான் அப்ளை பண்ணனும் ஓகே இங்க என்ன நம்ம வந்து நோட் பண்ணனும்னா எங்க இருந்து எங்க போகுது out of the system heat flow வந்து out of the system சொல்லிருக்காங்க சோ அங்க heat flowக்கு Q ஓட வேல்யூக்கு நம்ம மைனஸ் வேல்யூ ஏன்னா அங்க வந்து மைனஸ் ஆயிட்டு தானே போகுது from the system to the surrounding தான் போகுது so systemக்கு வந்து மைனஸ் வேல்யூ போடணும் ஓகேவா so minus 245 divided by 350 so it will be equal to minus 0.7 kilojoule k raised to minus 1 so delta S for the system கண்டுபிடிச்சிட்டோம் next வந்து delta S for the surrounding இங்க வந்து to the surrounding தான் போகுது so Q க்கு வந்து positive value தான் ஓகேவா so 245 divided by 306 it will be equal to 0.8 joule k raised to minus 1 next delta S for the system கண்டுபிடிச்சிட்டோம் surrounding கண்டுபிடிச்சிட்டோம் questionல next என்ன கேட்டிருக்காங்க total entropy change in the universe அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா delta S universe is equal to delta S system plus delta S surrounding simple தான் இது வந்து ரெண்டுமே இந்த வேல்யூஸ் ரெண்டுமே இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா இது வந்து ஆட் பண்ணாலே delta S for the universe we will get ஓகேவா minus 0.7 plus 0.8 it will be equal to 0.1 joule k raised to minus 1 ஈஸியான क्वेश्चन தானே ஈஸி क्वेश्चन delta S system first கண்டுபிடிச்சிட்டோம் next வந்து surrounding கண்டுபிடிச்சிட்டோம் next அதை யூஸ் பண்ணிட்டு delta S for the universe entropy change in the universe வந்து we get ஓகேவா next question இங்க வந்துட்டு என்ன கண்டுபிடிக்கணும் சோடியம் குளோரைடோட மெல்டிங் பாயிண்ட் தான் கண்டுபிடிக்கணும் ஓகேவா சோ அது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிடலாம் அப்ப என்ன இந்த equationல என்ன அப்ளை பண்ணனும் entropy of fusion சோ அதுக்கான equation என்ன புக்லயே இருக்கு delta SF is equal to delta HF divided by TF ஓகேவா delta HF divided by delta TF இங்க வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா delta HF உம் क्वेश्चनல இருக்கு delta SF உம் இருக்கு நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் melting point of sodium chloride TF தான் கண்டுபிடிக்கணும் சோ அதுக்கு ஏத்தபடி இந்த equation வந்து rearrange பண்ணி எழுதணும் சோ அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் क्वेश्चनல இருக்குன்றது எடுத்து எழுதிடலாம் delta HF இருக்கு ஓகேவா delta HF is equal to 30.4 kilojoule ஓகேவா next entropy change delta SF ங்கிறது என்னது 28.4 joule kilo raised to minus 1 joule raised to minus 1 mole raised to minus 1 so இந்த equationல பார்த்தா இது வந்து ஜூல்ல இருக்கு இது வந்து கிலோ ஜூல்ல இருக்கு சோ இது வந்து ஜூல் in terms of ஜூல் வந்து rearrange பண்ணி எழுதணும் சிம்பிள் தான் into 1000 30 so it will be equal to ஓகேவா இது இந்த மாதிரி rearrange பண்ணி எழுதிட்டு தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் யூனிட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேவா யூனிட்ஸ் வந்து பார்த்துட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க சோ இங்க வந்து TF தான் கண்டுபிடிக்கணும் TF கேத்தபடி எப்படி வந்து இந்த ஈக்குவேஷனை rearrange பண்ணி எழுதலாம் TF is equal to delta HF divided by delta SF இதெல்லாமே ஆல்ரெடி क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க அத வந்து ஒன் சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும் 30400 divided by 28.4 so TF is equal to 1070.4
கெல்வின் என்னது மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் சோடியம் குளோரைட். ஓகேவா, சிம்பிள் சப்ஸ்டியூஷன் தான். டெல்டா டிஎஃப் வந்து டெல்டா ஹெச்எஃப் டிவைடட் பை டெல்டா எஸ்எஃப் யூஸ் பண்ணி மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் சோடியம் குளோரைட் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் சாப்டர் 8 கொஸ்டின். கேபி கேசி கேல்குலேஷன் வந்து இந்த சாப்டர்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நியூமெரிக்கல். ஓகேவா, இந்த கொஸ்டின்ல வந்து கேபி கொடுத்துட்டு கேசி வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கேபியும் கேசியும் இதாகிற மாதிரி ஒரு இக்குவேஷன் என்ன, கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி ஆர்டி ரேஸ் டு டெல்டா ஹென்ஜி. சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் டெல்டா ஹென்ஜி. இந்த இக்குவேஷன்ல வந்து பார்த்தாலே தெரியும், இங்க வந்து என்னது 0, இது வந்து என்னது இந்த டெல்டா என் வந்து கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கிறதுக்கு மட்டும்தான் கால்குலேட் பண்ணணும், சாலிட்க்கு கால்குலேட் பண்ண முடியாது. ஓகேவா, இங்கேயும் 0வா தான் இருக்கு. ஸோ என்னது டெல்டா ஹென்ஜி இஸ் ஈக்குவல் டு 1 minus 0, it will be equal to 1. ஓகேவா, 1 minus 0 equal to 1. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, KP வேல்யூ கொடுத்திருக்காங்க. KP is equal to 2.2 into 10 to the power minus 4. நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் ஆல்ரெடி 10 கெல்வின்ல தான் கொடுத்திருக்காங்க, 1002 கெல்வின். ஓகேவா, 1002 கெல்வின். இதை வந்து இந்த இக்குவேஷன்ல போட்டாலே we will get the KC வேல்யூ. ஓகேவா, KC வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஏற்றபடி ஒன்ஸ் இக்குவேஷனை வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி எழுதிடலாம். KC is equal to KP divided by RT delta Hg. ஓகேவா, KPங்கிறது என்ன, KP is equal to 2.2 into 10 to the power minus 4. இது வந்து ஆறுங்கிறது 0.0821 into 1002. ஓகேவா, 1002. இதை வந்து சால்வ் பண்ணாலே போதும், we will get the value of KC. KC is equal to 2.67 into 10 raised to minus 6. ஓகேவா, இந்த equation solve பண்ணிட்டு we will get the value of KC, that is 2.67 into 10 to the power minus 6. ஓகேவா, ஈஸியான ஒரு calculation. ஓகேவா, நெக்ஸ்ட் இங்க வந்து எந்த வேல்யூமே கொடுக்கல, KCயும் கொடுக்கல, KPயும் கொடுக்கல, அதை தான் calculate பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேசி வேல்யூ கண்டுபிடிக்கணும். கேசி வேல்யூ கண்டுபிடிச்சா கேபி வேல்யூ வந்து ஈஸியா போன கொஸ்டின்ல அப்ளை பண்ண அந்த சேம் இக்குவேஷன் யூஸ் பண்ணி we can calculate. ஃபர்ஸ்ட் வந்து கேசி வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, அந்த இதோட வால்யூம் வந்து 3 லிட்டர். ஓகேவா, அந்த ஃபிளாஸ்கோட அந்த ஸ்டூடெண்ட் ஃபில் பண்ண ஃபிளாஸ்கோட வால்யூம் வந்து 3 லிட்டர். எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்காங்க, 0.3 மோல். ஓகேவா, ஸோ இனிஷியல் வால்யூம் என்னவா இருக்கும், ஹெச்ஐயோட இனிஷியல் வால்யூம் will be equal to 0.3 divided by 3, which is equal to 0.1 m. ஓகேவா, இனிஷியல் வால்யூம் will be equal to 0.1 m. ஹெச்ஐயோட இக்லிபிரியத்துல இருக்கிற வேல்யூ ஆல்ரெடி அவங்க கொடுத்திருக்காங்க, which is equal to 0.05 மோலார்னு அவங்களே கொடுத்திருக்காங்க. இந்த HIயோட ஈக்குவேஷன் எப்படி வரும், 2HI is equal to, இதுவும் கேஸ் தான், H2 plus I2 எல்லாமே கேஸ் தான். ஓகேவா, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த ஹெச்ங்கிற HI இனிஷியல் கான்சென்ட்ரேஷன், இக்லிபிரியம் கான்சென்ட்ரேஷன், நெக்ஸ்ட் இங்க வந்துட்டு எவ்வளோ ரியாக்ட் ஆயிருக்கு, ரியாக்டட் கான்சென்ட்ரேஷன், இங்க வந்து இக்லிபிரியம் கான்சென்ட்ரேஷன். இது வந்து இனிஷியல் கான்சென்ட்ரேஷன், நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ ரியாக்ட் ஆயிருக்கு அதோட கான்சென்ட்ரேஷன், நெக்ஸ்ட் வந்து இக்லிபிரியத்துல இருக்கிற கான்சென்ட்ரேஷன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 0.1 ml தான் இனிஷியலி இருந்தோம். இனிஷியலி வந்து இது ஃபார்ம் ஆகல, ஸோ இது வந்து 0.0. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ரியாக்ட் ஆயிருக்கிறது 0.05 அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, அப்போ இது இல்லை. நெக்ஸ்ட் மீதி என்னவா இருக்கும், 0.05. இதுல இருந்து இது மைனஸ் பண்ணாலே we will get 0.05. ஸோ அதை வந்துட்டு டிவைட் பண்ணாத இதோட வேல்யூ. ஓகேவா, 0.025 ரெண்டுமே ஈக்குவலா தான் ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஸோ இதோட ஸ்பிளிட், இது வந்து ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணா ஹெச்சோட ஐயோட கான்சென்ட்ரேஷன் will be equal to 0.025. ஸோ இதை யூஸ் பண்ணி we can calculate KC. So KC will be equal to H2 into I2 ஓட concentration divided by HI. இதுக்கு வந்து ஸ்கொயர் போடணும், ஏன்னா இங்க வந்து என்ன இருக்கு, 2HI. ஸோ இது எல்லாமே போட்டோம்னா 0.025 into 0.025 divided by 0.05 the whole square. So the answer will be equal to 0.25. Okay, so KC value and KC value is equal to 0.25. So இதை வச்சுட்டு KP is equal to KC RT delta Hengங்கிறது ஆல்ரெடி போன கொஸ்டின்ல இந்த மாதிரி ஈக்குவேஷன் இருக்குன்னு பார்த்துட்டோம். KC வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இதை யூஸ் பண்ணி KP வேல்யூ கண்டுபிடிக்கலாம். So KP is equal to 0.25 RT டெல்டா என்னங்கிறது இந்த கொஸ்டின்ல என்ன, இங்க வந்துட்டு என்ன 1 plus 1, இங்கே என்னது 2 மோல்ஸ் இருக்கு. ஸோ 2 minus 2 delta 0. ஸோ இந்த டேர்மே வந்து கேன்சல் ஆகி போயிடும், RT raised to 0ங்கிறது வரும். ஸோ அந்த டேர்மே கேன்சல் ஆகி போய்
Kp is equal to 0.25. ஓகேவா? Kp is equal to 0.25 கிடைக்கும். ஈஸியான ஒரு கால்குலேஷன். ஃபர்ஸ்ட் Kc கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் அதை யூஸ் பண்ணி we calculate the value of Kp. ஓகேவா? ஸோ இங்க வந்து K வேல்யூ இருக்கு, டெல்டா H வேல்யூ இருக்கு. ஸோ அதெல்லாம் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான ஈக்குவேஷன் நீங்க இந்த லெசன்ல படிச்சிருப்போம். என்ன ஈக்குவேஷன் அது? வான் ஹாஃப் ஈக்குவேஷன். ஸோ இங்க என்ன அப்ளை பண்ணணும்? இந்த 49th கொஸ்டின்ல என்ன ஈக்குவேஷன் அப்ளை பண்ணணும்? வான் ஹாஃப் ஈக்குவேஷன் தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ அது ஃபர்ஸ்ட் எடுத்துறோம். இதெல்லாம் வான் ஹாஃப் ஈக்குவேஷன். வான் ஹாஃப் ஈக்குவேஷன் என்ன? log k1 by k2 is equal to delta h naught divided by 2.303 or t2 minus t1 divided by t1 t2. ஓகேவா? t2 minus t1 by t1 t2. இங்க வந்து in terms of k வந்து in terms of kp தான் கொடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்றபடி ஈக்குவேஷன்ல எழுதிடலாம். log kp1 by kp2 is equal to delta h naught divided by 2.303 or t2 minus t1 divided by t1 t2. ஓகேவா? ஸோ கொடுத்துருது எல்லாமே எடுத்து எழுதிடலாம் before applying into the equation. So kp1 ஓட வேல்யூ என்னது? kp1 ஓட வேல்யூ வந்துட்டு 8.19 into 10 to the power 2. ஓகேவா? நெக்ஸ்ட் kp2ங்கிறது என்னது? kp2 is equal to 4.61 into 10 raised to minus 1. 4.6 into 10 raised to minus 1. நெக்ஸ்ட் t1ங்கிறது என்னது? t1ங்கிறது 298 Kelvin. 298 Kelvin. T2 is equal to 498 Kelvin. ஓகேவா? 498 Kelvin. ஸோ இதெல்லாமே ஈக்குவேஷன்ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸோ எப்படி வரும்? சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எப்படி இருக்கும்? log kp ஓட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். 8.19 into 10 raised to 2 divided by 4.6 into 10 raised to minus 1, which is equal to delta h naught. delta h naught தான் நம்ம கண்டுபிடிக்கணும். delta h naught by 2.303. r ஓட வேல்யூ 8.314. t2 t1 ஓடது 498 minus 298 divided by 498 into 298. ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ வந்துட்டு minus 3.2505 கிடைக்கும். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ. ஓகே, ஸோ அதுக்கு நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? டெல்டா ஹெச் நாட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை வந்து ஒன்ஸ் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். ஓகேவா? ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதினா என்ன கிடைக்கும்? டெல்டா ஹெச் நாட் இஸ் ஈக்குவல் டு minus 3.2505 into 2.303 into ஆரோட வேல்யூ 8.314 into 498 into 298. அது வந்து 498 minus 298ங்கிறது என்னது? இந்த டேர்ம் வந்து கீழே வந்துடும். that the value is 200. so இந்த ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணா we will get இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா we will get the value which is equal to minus 46.18 kilojoule mole inverse. ஓகே, டெல்டா ஹெச் ஓட வேல்யூங்கிறது என்னது? minus 46.18 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த கொஸ்டின்ல கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க? கால்குலேட் டெல்டா ஹெச் நாட்ங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க வந்து கொடுத்துருக்கிற வேல்யூஸை வச்சு அது வந்து வான் ஹாஃப் ஈக்குவேஷன் தான் அப்ளை பண்ணணுங்கிறது நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் கேபி தான் கொடுத்துருக்கோம். அதுக்கு ஏற்றபடி ஈக்குவேஷனை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு we calculated the value of delta H naught. ஓகேவா? we calculate the value of delta H naught. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே என்ன அப்ளை பண்ணணுங்கிறது நீங்க கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் பார்த்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுக்கு அது வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோமான்னு பார்க்கணும். என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலாஸை வந்து ஒரு நோட்ல வந்து நோட்லயோ இல்லை ஏர்ஃபோர்ஸ் பேப்பர்லயோ வந்து ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இந்த எக்ஸாமுக்கு இல்லை, ஃபைனல் எக்ஸாமுக்கோ இல்லை ஏதாச்சும் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா அதுக்கும் யூஸ் ஆகும். எல்லா ஃபார்முலாஸுமே ஒரு நோட்ல வந்து ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை யூஸ் பண்ணிட்டு ப்ராப்ளம்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த 6, 7, 8ல இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தாலே போதும். இந்த குவார்டர்லிக்கு வர எக்ஸாம் நியூமரிக்கல்ஸை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். சிம்பிள் லாஜிக்ஸ் அப்ளை பண்ணா போதும். ஹலோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு எத்தனை சாப்டர்ஸ் இருக்கு? டோட்டல் 9 சாப்டர்ஸ் இருக்கு. ஸோ அந்த 9 சாப்டர்ல நீங்க எந்தெந்த செக்ஷன்ல எல்லாம் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்றோம்னு நான் சொல்லட்டேன். ஃபர்ஸ்ட் எங்க இருக்கும்? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகேவா? ஆர்கானிக்ல தான் நீங்க மெயினா கொஞ்சம் படிக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டியா இருக்கு மேம் அந்த மாதிரி சொல்லுவீங்க. ஸோ ஆர்கானிக் எந்தெந்த போர்ஷன்? சாப்டர்
11 and 12 தான் ஆர்கானிக் போர்ஷன். ஸோ இந்த சாப்டர்ல இருக்கிற ஐயூபேக் நேமிங், ஓகேவா, ஐயூபேக் நேமிங் வந்து ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் அதுல இருக்கிற நேம் ரியாக்ஷன்ஸ், ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா அதுல இருக்கிற ஏபிசி கன்வர்ஷன்ஸ், ஓகேவா, ஏபிசி கன்வர்ஷன்ஸ். சோ இந்த 11 and 12 சாப்டர்ல இந்த 3 டாபிக்மே பார்த்தாலே போதும், ஆர்கானிக்ல வர क्वेश्चंस ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம், ஓகேவா. நெக்ஸ்ட் நீங்க எங்க டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்றோம்னா நியூமரிக்கல்ஸ்ல இருக்கும், நியூமரிக்கல்ஸ். சோ இந்த குவார்டர்லி போர்ஷன்லயே உங்களுக்கு நியூமரிக்கல் क्वेश्चंस வரதுக்கு நிறைய சான்சஸ் எந்த சாப்டர்ல இருக்குன்னா சாப்டர் 6, 7 and 8. இந்த சாப்டர் 6, 7, 8ல தான் மேஜரா நியூமரிக்கல் क्वेश्चंस வரும். சோ அந்த சாப்டர்ல இருக்கிற புக் பேக் क्वेश्चंस பார்த்தாலே போதும், நியூமரிக்கல்ஸ் ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். 12th கெமிஸ்ட்ரியோட நியூமரிக்கல்ஸ் சாப்டர் 6, 7, 8ல இருக்கிற நியூமரிக்கல்ஸ் புக் பேக் நியூமரிக்கல்ஸ் வந்து சால்வ் பண்ண போறோம், ஓகேவா. சால்வ் பண்ணலாமா? சோ சாப்டர் 6ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, கேஎஃப்ல இருக்கிற கே பிளஸ் ஓடையும் எஃப் மைனஸ் ஓடையும் இது டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எட்ஜ் லென்த் தெரியணும். எட்ஜ் லென்த் கொஸ்டின்ல கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், அதுல எட்ஜ் லென்த் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த டிஸ்டன்ஸ் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இன் எஃப்சிசி ஃபேஸ் சென்டர்ல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ? 4, ஓகேவா. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து எஃப்சிசில 4. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, டென்சிட்டி கொடுத்திருக்காங்க. டென்சிட்டியை டினோட் பண்றது என்ன, ரோ இஸ் ஈக்குவல் டு 2.48 சென்டிமீட்டர் ரேஸ் டு -3. ஸோ நமக்கு வந்து ஹெட்ஜ் லென்த் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டோம். ஹெட்ஜ் லென்த்தும் டென்சிட்டியும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் தான் புக்ல இருக்கு. என்னது, ரோ இஸ் ஈக்குவல் டு nm டிவைடட் பை a கியூப் na, ஓகேவா. இந்த என்னங்கிறது நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ், இது வந்து மோலார் மாஸ், a கியூப்ங்கிறது ஹெட்ஜ் லென்த், இது வந்து அவகாட்ரோ நம்பர். ஸோ இங்க வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்மளுக்கு தெரியும், என்னையும் அவகாட்ரோ நம்பர் நம்மளுக்கு தெரியும். மோலார் மாஸ் வந்து கண்டுபிடிக்கணும். மோலார் மாஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். kf ஓட மோலார் மாஸ் m ஆஃப் kf is equal to k ஓடது 39, f ஓடது 19, so it will be equal to 58 mole inverse, okay, 58 mole inverse. என்ன அவகாட்ரோ நம்பர் என்னது, 6.023 into 10 to the power 23. so நமக்கு a cube தான் கண்டுபிடிக்கணும். so அதுக்கு ஏத்தபடி ஈக்குவேஷனை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். a cube is equal to nm divided by rho na, ஓகேவா. சோ இந்த சைடுல இருக்கிறது ஆல்ரெடி நம்ம இங்க எடுத்து எழுதிட்டோம். அதை வந்து ஒன் சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே we can calculate a cube, the value of a cube. so என்ன வரும், 4 into 58 divided by 2.48 into 6.023 into 10 to the power 23. so இது வந்து solve பண்ணா 0.1553 into 10 to the power minus 21 centimeter cube னு கிடைக்கும், ஓகேவா. இங்க வந்து a cube தான் கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இதுல இருந்து a கண்டுபிடிக்கணும். இதோட cubic root எடுத்தா போதும். it will be equal to 5.375 into 10 raised to minus 8 centimeter. இது வந்து பைக்கோமீட்டர்ல எடுத்து எழுதினா 537.5 pm, ஓகேவா. இப்போ வந்து எட்ஜ் லென்த் கண்டுபிடிச்சோம். இந்த எட்ஜ் லென்த் யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் k plus and f minus, டிஸ்டன்ஸ் பிட்வீன் k plus and f minus, அதுதான் क्वेश्चनல கண்டுபிடிக்க கொடுத்திருக்காங்க. சோ இங்க ஈக்குவேஷன் என்னவா இருக்கும், a by root 2 தான் distance between k plus and f minus, ஓகேவா, in FCC. சோ a என்னது 537.5 divided by root 2, ஓகேவா, 537 divided by root 2. so answer will be equal to 380.12 picometer. 380.12 picometer is the answer, is the distance between k plus and f minus. சிம்பிளான क्वेश्चन. ஃபர்ஸ்ட் வந்து எட்ஜ் லென்த் கண்டுபிடிச்சிட்டோம், அந்த எட்ஜ் லென்த் யூஸ் பண்ணிட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ஓகேவா. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா. இந்த டென்சிட்டி கொடுத்திருக்காங்க, ஹெட்ஜ் லென்த் ஹெட்ஜ் லென்த் ஆல்ரெடி क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. 1 கிராம்ல எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும், ஓகேவா. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். டென்சிட்டி கொடுத்திருக்காங்க, ரோ இஸ் ஈக்குவல் டு 10 கிராம் சென்டிமீட்டர் கியூப், ஓகேவா. நெக்ஸ்ட் ஹெட்ஜ் லென்த் ஈக்குவல் டு 100 பைக்கோமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு, இது பைக்கோமீட்டர்ல இருக்கு. சோ அதை வந்து ஃபர்ஸ்ட் சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணலாம். 10 raised to minus 10 சென்டிமீட்டர். என்னங்கிறது FCC ல 4, என்ன நம்மளுக்கு தெரியும் 6.023 into 10 to the power 23. சோ இங்க என்னது, m கண்டுபிடிக்கணும். m ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், ஓகேவா. ஈக்குவேஷன் போன அதே ஈக்குவேஷன் தான். ரோ இஸ் ஈக்குவல் டு nm டிவைடட் பை a கியூப் na. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த m வந்து கண்டுபிடிக்கணும். சோ அதுக்கு ஏத்தபடி ஈக்குவேஷனை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். m is equal to rho a cube na divided by n, ஓகேவா. m கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஈக்குவேஷனை வந்து ஒன்ஸ் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம். சோ m is equal to என்ன வரும், m is equal to அதெல்லாமே
substitute பண்ணலாம் 100 into 10 raised to minus 10 next 6.023 into 10 to the power 23 divided by 4 ஓகேவா so m will be equal to 1.506 gram mole inverse ஓகேவா m ஓட வேல்யூ வந்து 1.506 gram mole inverse கிடைச்சிருச்சு so நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா number of atoms in கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிரசன்ட் இன் 1 கிராம் ஆஃப் தி கிறிஸ்டல் ஓகேவா சோ வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கிறது முன்னாடி நமக்கு என்ன தெரியணும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரியணும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் is equal to given mass by molar mass உங்களுக்கே தெரியும் number of moles is equal to given mass by molar mass molar mass நம்ம இங்க கண்டுபிடிச்சிட்டோம் given mass வந்து 1 gram so 1 by 1.506 it will be equal to 0.664 ஓகேவா 0.664 number of moles கண்டுபிடிச்சா number of moles யூஸ் பண்ணி we can calculate number of atoms so number of atoms which is equal to number of moles into என்னது Avogadro number number of moles என்னது 0.664 into 6.023 into 10 to the power 23. The answer will be equal to 4 into 10 to the power 23. Okay, 4 into 10 to the power 23 is the number of atoms present in 1 gram of the crystal. Okay, number of atoms present in 1 gram of the crystal. Next question. Sodium atom oda radius வந்து calculate பண்ண சொல்லிருக்காங்க. BCC structureல சொல்லிருக்காங்க. BCC structureல ஒரு atom எப்படி வந்து அந்த cube touch ஆகுது? Through the edge length, through the edges. diagonally தான் அந்த ஆட்டம் வந்து அந்த யூனிட் செல்ல வந்து cross ஆகுது through the diagonal so equation என்னவா இருக்கும் இது ரேடியஸோ எட்ஜ் லென்த்தோ ரிலேட் பண்ற equation in BCC first வந்து BCC ல என்ன சொன்னோம் in BCC ல atom touch along body diagonal of the cube okay va so the equation relating radius and edge length will be equal to 4r is equal to root 3a okay 4r is equal to root 3a already அங்க questionல வந்து edge length கொடுத்துட்டாங்க radius தான் கண்டுபிடிக்கணும் so இந்த equation can be rearranged as r is equal to root 3 by 4a okay va r is equal to root 3 by 4a r a ஓட வேல்யூ என்னது A is equal to 4.3 into 10 raised to minus 8 centimeter. So, R will be equal to, அதை வந்து substitute பண்ணாலே போதும். R is equal to root 3 by 4 into, என்னது 4.3 into 10 raised to minus 8 centimeter. That is equal to 1.86 into 10 to the power minus 8 centimeter. அது வந்து 1.86 angstrom கூட எழுதிடலாம் ஓகேவா 1.86 angstrom is the radius of the என்னது sodium atom ஈஸியான ஒரு question next question chapter 7 ஓட question book back question number 7 ஓகேவா s raised to minus 1 ல வந்து அதோட ரேட் கான்ஸ்டன்ட் வந்து கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அது வந்து இது ரிலேட் பண்ற மாதிரி ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும்னா அந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிருங்க ஓகேவா இங்க வந்து என்னது pressure வந்து ஃபால் ஆகுது அதுக்கு ஏத்தபடி ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சோ அதெல்லாம் கால்குலேட் பண்ற மாதிரி என்ன ஈக்குவேஷன் இருக்கு k is equal to 2.303 divided by t log a0 concentration of a0 divided by concentration இல்ல log a0 by a ஓகேவா இந்த a0 ஏங்கிறது என்னது pressure terms சோ அத வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதலாம் a0ங்கிறது 0.08 ஏங்கிறது 0.04 so இங்க t என்ன கொடுத்திருக்காங்க 1 minute னு சொல்லி கொடுத்திருக்காங்க 1 minute ஓகேவா இங்க வந்து எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா calculate the rate constant in என்னது s raised to minus 1 ல வந்து rate constant value calculate பண்ணனும் அது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா சோ இங்க வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் k is equal to 2.303 divided by t என்ன 1 log 0.08 divided by 0.04 which will be equal to log 2 so 2.303 into log 2 log 2 ஓட வேல்யூ வந்து 0.3010 ஓகேவா 2.303 into 0.3010 which is equal to 0.6932 இது
வந்து என்னது மினிட் இன்வர்ஸ், பிகாஸ் நம்ம இங்க வந்துட்டு மினிட், அந்த டைம் வந்து மினிட்ஸ்ல தான் எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து செகண்ட்ல எடுக்கணும். ஸோ செகண்ட்ல எடுக்கிறது சிம்பிள் கால்குலேஷன் தான். இந்த கிடைச்சிருக்க ஆன்சரை வந்து டிவைடட் பை 60 பண்ணா போதும். ஓகேவா? So k in terms of s raised to minus 1. So k is equal to 0.6932 divided by 60. So இதை solve பண்ணா we will get the answer in s raised to minus 1. 1.153 into 10 raised to minus 2 s raised to minus 1. ஓகேவா? சிம்பிளான ஒரு calculation. First equation கண்டுபிடிச்சிட்டோம், அதில் substitute பண்ணிட்டு அதை வந்து second inverseக்கு convert பண்ணிட்டோம். Next question. என்னது ரேட் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல என்னது ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர்ல இருக்கு. ஸோ என்ன ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்? அரீனியஸ் ஈக்குவேஷனோட இனிஷியல் ஃபார்ம் தான் இந்த கொஸ்டின்ல அப்ளை பண்ணும். அரீனியஸ் ஈக்குவேஷனோட இனிஷியல் ஃபார்ம் என்ன? k is equal to ae exponential EA by RT. EA by RT. இங்க வந்து EAங்கிறது இது frequency factor, R உங்களுக்கு தெரியும் universal gas constant, Tங்கிறது temperature. ஓகேவா? EA தான் frequency, Eங்கிறது activation energy, A தான் frequency factor. ஓகேவா? So EA activation energy என்னன்னு கொடுத்திருக்காங்க? 200 kilojoule mole inverse. ஓகேவா? is the frequency factor. Frequency factor என்னது? A is equal to 1.6 into 10 raised to 13 s raised to minus 1. Temperature என்ன கொடுத்திருக்காங்க? 600 Kelvin. ஓகேவா? 600 Kelvin is the temperature. ஓகேவா? Next உங்களுக்கே தெரியும் R is equal to 8.314. ஓகே, நெக்ஸ்ட் அந்த ஈக்குவேஷன்ல இதை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே போதும், we will get the rate constant. ஓகேவா? K is equal to என்னது 1.6 into 10 raised to minus 13 exponential. எக்ஸ்பொனென்ஷியல் டேர்ம்ல என்ன இருக்கு? EA. EAங்கிறது என்ன? 200 divided by 600 temperature into 8.314. So it will be equal to 6.21 into 10 raised to minus 5 second inverse. 6.21 into 10 raised to minus 5 second inverse, which is the rate constant. K is equal to 6.021 into 10 raised to minus 5 second inverse. இங்க என்ன equation apply பண்ணுவோம்? Arrhenius equation ஓட initial form. ஈஸியான ஒரு question தான். Next, frequency factor வந்து calculate பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. So இங்க வந்து Arrhenius equation ஓட integrated form தான் apply பண்ணுவோம். Arrhenius equation ஓட integrated form எப்படி இருக்கும்? Log K is equal to log A minus EA divided by 2.303 RT. இங்க வந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க? frequency factor A. frequency factor தான் கண்டுபிடிக்கணும், இதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஏற்றபடி ஈக்குவேஷனை ஒன்ஸ் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். ஓகேவா? ஸோ அது எப்படி இருக்கும்? log A is equal to log K plus EA divided by 2.303 RT. ஓகேவா? 2.303 RT. இவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு எடுத்து எழுதிடலாம். ஓகே, T வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 40 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து பிளஸ் 273 பண்ணா we will get 313 Kelvin. Kelvin டெம்பரேச்சர் தான் எடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து EA ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆக்டிவேஷன் எனர்ஜி என்னன்னு கொடுத்துருக்காங்க? 22.5 கிலோ கேலரிஸ். கிலோ கேலரி கொடுத்துருக்கிறத வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேலரி எடுத்து எழுதிடலாம். that will be equal to 22500 கேலரி mole inverse. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? K rate constant என்னது? 1.8 into 10 raised to minus 5 s inverse. இது வந்து இந்த equationல substitute பண்ணாலே போதும், we will get the log value of the frequency factor. அதோட anti-log எடுத்துட்டா we will get the frequency factor. ஓகேவா? log A is equal to log 1.8 into 10 raised to minus 5 divided by 22500 divided by 2.303 into 1.987 into 313 temperature. So இதை வந்து solve பண்ண log A is equal to 10.9642 கிடைக்கும். So இதோட anti-log A கண்டுபிடிக்கிறதுக்காக anti-log 10.9642 பண்ணாவே போதும். So A value will be equal to 9.208 into 10 raised to 10 second inverse. Value of A is equal to 9.208 into 10 raised to 10 second inverse. ஓகேவா? நெக்ஸ்ட் சாப்டர் 8 எடுத்து பார்த்துடலாமா? இந்த சாப்டர்ல வந்து மேஜரா வந்து இந்த solubility product calculate பண்ண சொல்லி கேட்பாங்க. அது இல்லாம இந்த மாதிரி pH calculate பண்ண சொல்லி கேட்பாங்க. ரெண்டுமே சிம்பிளான நியூமெரிக்கல்ஸ் தான். ஸோ இந்த கொஸ்டின்ல புக் பேக் கொஸ்டின் நம்பர் 8. ஓகேவா? pH வந்து calculate பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. pH ஓட ஈக்குவேஷன் என்ன? pH is equal to minus log H plus.
ஓகேவா, மைனஸ் லாக் ஹெச் பிளஸ். இந்த H03 வந்துட்டு எப்படி ஸ்பிளிட் ஆகும், H3O பிளஸ் H3O பிளஸ். ஸோ அதோட கான்சன்ட்ரேஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 0.04 மோலார்னு அங்கே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. 0.04 மோலார்னு கொஸ்டின்லேயே இருக்கு. ஸோ அந்த வேல்யூ வந்து இக்குவேஷனில் போட்டாலே போதும், we will get the pH. ஓகேவா, ஸோ pH is equal to minus log H3O plus which is equal to minus log இந்த 0.04 லாக் வேல்யூ கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு 4 into 10 to the power minus 2 போட்டுடலாம். log of 10 to the power minus 2 will be equal to 2. So it will be equal to 2 minus log 4. The answer is 1.39. அது வந்து எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிட்டு 1.40. It is the pH of 0.04 mHNO3 solution. ஓகேவா, நெக்ஸ்ட் solubility product வந்து கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க, CaF2 ஓடது. ஓகேவா, இந்த CaF2 எப்படி வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகும், CaF2 Ca2 plus ஆகும், 2F minus ஆகும், தான் ஸ்பிளிட் ஆகும். Ca2 plus plus 2F minus. ஓகேவா, இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னது, அங்க Ca2 plus ஓட கான்சன்ட்ரேஷன் ஆல்ரெடி கொஸ்டின்ல இருக்கு. F minus ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம், F minus ஓட கான்சன்ட்ரேஷன் வந்து இந்த வேல்யூவோட டபுள் தான் இருக்கும். இங்க வந்து 2F இருக்கு, இங்க 1 இருக்கு. ஸோ இந்த வேல்யூவோட டபுளா தானே இருக்கும் 2F minus. சிம்பிளான ஒரு லாஜிக் தான். 2 into concentration of Ca2 plus அது என்னது 2 into 3.3 into 10 to the power minus 4 which is equal to 6.6 into 10 raised to minus 4 m. F minus already கண்டுபிடிச்சிட்டோம். So solubility product Ksp will be equal to what? Ksp will be equal to concentration of Ca2 plus plus F minus square. F minus square எப்படி வருது, இங்க வந்து coefficient என்ன 2. So அதோட ஸ்கொயர் தான் வரும். ஓகேவா, so சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதிடலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதினா என்ன கிடைக்கும், Ksp is equal to 3.3 into 10 raised to minus 4 into 6.6 into 10 raised to minus 4 oda square value. The answer is equal to 1.44 into 10 raised to minus 10. So this is the Ksp of another CaF2. Solubility product of CaF2 another 1.44 into 10 to the power minus 10. Simple on calculation. Next step for Ag2CF oda Ksp value வந்து calculate பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க क्वेश्चनல Ag plus ஓடதும் CrO4 2 minus ஓடதும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஈக்குவேஷனை வந்து ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். Ag2CrO4 அது வந்து 2Ag plus ஆகும் plus CrO4 2 minus ஆகும், தான் ஸ்பிளிட் ஆகும். ஓகேவா, CrO4 2 minus ஆகும், தான் ஸ்பிளிட் ஆகும். ஸோ Ksp எப்படி இருக்கும், Ksp of என்னது Ag2 CrO4 will be equal to இதோட Ag plus ஓட ஸ்கொயர், இங்க கோஎஃபிஷியன்ட் 2 தானே இருக்கு, ஸ்கொயர் plus CrO4 2 minus ஓட கான்சன்ட்ரேஷன். அது என்ன ஆல்ரெடி क्वेश्चनலயே இருக்கு. Ag plus is equal to 5 into 10 to the power minus 5. CrO4 2 minus வருது 4.4 into 10 raised to minus 4. So அதை வந்து நம்ம substitute பண்ணி எதுனா போகும். Ksp is equal to 5 into 10 raised to minus 5 square into 4.4 into 10 raised to minus 4. So the Ksp value will be equal to 1.1 into 10 raised to minus 12. ஈஸியான ஒரு கால்குலேஷன். ஆல்ரெடி கொஸ்டின்லேயே அவங்க வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணிட்டு Ksp வேல்யூ ஃபார் என்னது Ag2 CrO4 வந்து கண்டுபிடிச்சிடும். ஈஸியான ஒரு கால்குலேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் ஒரு நியூமரிக்கல்ஸ் எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி சால்வ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாத்துலேயுமே சிம்பிள் ஐடியா, சிம்பிள் லாஜிக்ஸ் தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி படிங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாம்ஸ். எல்லாரும் எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி வீடியோஸுக்கு வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஸோ நீங்க மட்டும் பார்த்தா போதுமா, உங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும்ல. ஸோ என்ன பண்ணும், இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.